Hi friends, welcome back to Brinda Creative Topics. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். அதாவது நம்ம கிட்ட நிறைய பை வந்து எவ்வளவுதான் தூக்கி போட்டாலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சேரக்கூடிய பையை நம்ம வீட்டுக்கும் கிச்சனுக்கும் எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லானதா மாத்திக்கலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து துணி கடையில் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பை வந்து எடுத்திருக்கேன். இதை ரெண்டாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஒரு பீஸ்லேயும் 3/4 சைஸ் அளவுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த பீஸ் மட்டும் இதுக்கு வந்து போதும். இப்போது இதை வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபெவிபாண்டோ இல்லை ஃபெவிகாலோ வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபெவிபாண்ட் தான் வந்து யூஸ் பண்ணி வந்து ஒட்டுறேன். இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஒட்டும் போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து எழுத்துக்கள் வெளியில் தெரிகிற மாதிரி தான் வந்து ஒட்டுறேன். உங்களுக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் மடக்கிட்டு அந்த ஒயிட் இது வெளியில் தெரிகிற மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம வந்து அழகாக வந்து ஃபோல்ட் பண்ணியாச்சு, நல்லா வந்து ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறமா இதை வந்து அதாவது மேலே கார்னர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து கொஞ்சமாக ஃபெவிபாண்டோ ஃபெவிகாலோ வச்சு ஒட்டி ஸ்ட்ராங்காக வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஆப்போசிட் சைடும் அதாவது கீழ்ப்பகுதியிலையும் கொஞ்சமாக மடக்கி விட்டுட்டு அதுலேயும் நம்ம வந்து கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்கலாம். இப்போ 2 சைடும் நம்ம வந்து ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கு அப்புறமா இதே பையில் அந்த கைப்பிடி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி வச்சு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணியும் வந்து ஒட்டலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டாப்லர் போடுறதா இருந்தாலும் வந்து போடலாம். இப்போ நான் வந்து ஸ்டாப்லர் வந்து போட்டுக்கிறேன். இப்போ 2 பக்கமும் நம்ம வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டாப்லர் வந்து போட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிம்பிளான ஆர்கனைசர் ரொம்பவே சூப்பராக வந்து ரெடியாக இருக்கும். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி பேக் வைக்கிற ஹோல்டராக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து என்னுடைய கிச்சனில் ஆணியில் இந்த மாதிரி அழகாக மாட்டி விட்டுட்டு இதில் கேரி பேக் தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறப்ப நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆர்கனைசர்லாம் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம காசை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் தூக்கி போடக்கூடிய பை இருந்தாலே வந்து போதும். அழகாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது ஒரு சில கல்யாணத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பை வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதாவது சணல் பை வந்து நம்ம கொஞ்சம் கிராண்டாக வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி பையை நம்ம வேண்டான்னு தூக்கி போடாமல் இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது இதில் உள்ள கைப்பிடியெல்லாம் எனக்கு வந்து பிஞ்சிருச்சு. அதனால் இது வந்து சும்மா தான் வந்து இருந்துச்சு. இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணி வந்து வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து காய்கறிகள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கிட்ட இருக்கக்கூடிய தக்காளி எல்லாம் இதில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகாக நீட்டாக வந்து இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பூண்டு ஸ்டோர் பண்ணி வந்து வைக்கலாம், வெங்காயம் ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே கூட வந்து வைக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் வந்து கல்யாண வீட்டில் கொடுக்கக்கூடிய சணல் பை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த பையை இந்த நூலை நம்ம வந்து பிரித்து விட்டோம் அப்படின்னா இந்த சணல் இது மட்டும் நமக்கு தனியாக வந்து கிடைக்கும். இப்போ நான் அந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு ஐடியாவுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதை இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு சைடில் கொஞ்சமாக வந்து ஃபெவிபாண்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா இதில் நான் கொஞ்சமாக லேஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் லைட்டாக மேலே வந்து கட் பண்ணிவிட்டு அதில் லேஸ் வந்து ஒட்டி எடுத்துக்கிறேன். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா வெல்க்ரோ வந்து ஒட்டியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி லேஸ் வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பர்ஸ் மாதிரி அழகாக நமக்கு வந்து கிடைக்கும். வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பையில் நம்ம அழகாக வந்து ஒரு பர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து டீசெண்டாக இருக்கும். நான் வந்து இந்த பர்ஸ் ரொம்பவே சிம்பிளாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வேறு ஏதாவது நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம கட் பண்ண பையில் இன்னொன்று வந்து இருக்கும் இல்லையா, அதுதான் நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வச்சு ஒரு சூப்பரான டிப் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இது கூட நான் வந்து ஒரு ஷாப்பிங் பேக் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஷாப்பிங் பேக் மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததை இந்த மாதிரி வச்சு ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி சுற்றி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் வச்சு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நியூ ஐடியாஸாக இருக்கும்.
இப்போ நம்ம வந்து ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கப்புறமா இந்த பையை வந்து நம்ம பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் நமக்கு வந்து இருக்கும். இந்த மாதிரி அழகாக நமக்கு வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி பையை நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கெலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதுக்குள்ளே நம்ம திங்ஸை வந்து வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து பர்ஸ் வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், செல்லு வந்து வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து காசு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், கீ வந்து வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம். இது மாதிரி நமக்கு தேவையான பொருளை நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பேப்பர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அந்த பார்ட்டிஷனுக்குள்ளே நமக்கு தேவையானதை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஐடியாவுக்கும் நான் வந்து ஒரு ஷாப்பிங் பேக் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஷாப்பிங் பேக்கை இதையும் நான் வந்து 2ஆக கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கவர் வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த கவர் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த பைக்கு ஏற்ற மாதிரி இந்த கவரை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கவரையும் நான் வந்து 2ஆக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கவரை வந்து கட் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த இந்த துணி பை மேலே இந்த பிளாஸ்டிக் கவரை இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அடியில் இந்த துணி பையோட அந்த கவரோடு சேர்த்து நான் வந்து ஸ்டாப்லர் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து ஸ்டாப்லர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நம்ம ஸ்டாப்லர் வந்து போடும்போது அந்த பையோட அந்த கவரோட சேர்த்து இருக்க மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ஸ்டாப்லர் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் வந்து ஸ்டாப்லர் வந்து போட்டுக்கலாம். அதாவது 3 சைடு வந்து ஸ்டாப்லர் வந்து போட்டிருக்கோம், ஒரு சைடு வந்து ஓப்பனில் இந்த மாதிரி வந்து விட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணி வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோன் வச்ச ட்ரெஸ்ஸஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். கொஞ்சம் பெரிய பையா எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சாரீலாம் கூட ஆர்கனைஸ் பண்ணி வந்து வைக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம ஆன்லைனில் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம துணி கடைக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி பையும் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பையை வந்து கலர் கலராக கிடைக்கும் போது இதையும் நம்ம தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நான் வந்து 2 கலர் வந்து எடுத்திருக்கேன். 2 வந்து கிரே கலரில் வந்து எடுத்திருக்கேன், 1 ப்ளூ கலரில் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பையை வந்து ஓரங்களை மட்டும் வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட என்ன மூடி இருக்கோ அது வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வேஸ்ட் மூடி ஒன்று வந்து வச்சு அந்த சைஸுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறேன். பார்த்ததுக்கப்புறமா ஜிக்ஸாக்காக இந்த மாதிரி அழகாக மாற்றி மாற்றி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபோல்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதாவது மாற்றி மாற்றி வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபுல்லாக நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மூடி, அதை வச்சு ஒரு ஸ்கெட்ச் பண்ணி வச்சு இந்த மாதிரி வந்து நான் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு கத்திரிக்கோல் வச்சு இந்த ரவுண்ட் ஷேப்பை மட்டும் நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி எவ்வளோ வருதோ அவ்வளோத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இது கட் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு இவ்வளோ பீஸ் நமக்கு வந்து கிடைக்கும். இதே மாதிரி இந்த பை ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக தனித்தனியாக நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துட்டோம். இதை வச்சு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் இதில் ஒரே ஒரு பீஸ் மட்டும் வந்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நம்ம வந்து மாற்றி மாற்றி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப் நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஊசியில் நூல் வந்து கோத்து வந்து வச்சுருக்கேன். இப்போது அந்த ஊசியை வந்து எடுத்துட்டு நடு சென்டராக பார்த்து இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து கோத்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ரவுண்ட் ஷேப்பை நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அதே ஊசி நூலில் வந்து வச்சு கோத்து வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கலர் வச்சு வந்து எடுத்து கோத்து வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நான் வந்து கோத்துட்டேன். இப்போது எனக்கு வந்து அழகான ஒரு மாலை மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐடியா தான். நம்ம வந்து ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி அழகாக வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கடையில் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வீட்டில் கதவுக்கு முன்னாடி ஒரு தோரணை மாதிரி வந்து தொங்க விடலாம். அந்த மாதிரி கூட வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒன்றோட ஒன்று இந்த 2ஐயும் வந்து ஜாயின் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அழகாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். செலவே இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டோம். ₹1 கூட நமக்கு செலவே கிடையாது. வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பையை தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நான் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் உருளியில் இந்த மாதிரி வந்து பூ வைப்போம். இந்த பூவை சுற்றி நான் வைக்கிறதுக்காக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணாமல் வாயில் தோரணை மாதிரி வந்து தொங்க விடலாம். அதுவும் இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். கலர் கலர் பையை வந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து சிம்பிள் ஐடியாவுக்கு நான் வந்து இன்னொரு பை வந்து எடுத்திருக்கேன். இந்த பையை 2 பீஸாக நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து 2 பீஸாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க.
இப்போ நான் இதை வந்து கிச்சனில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி காய்கறிலாம் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆர்கனைசர் வந்து வச்சுருப்போம். இதில் நம்ம வந்து அப்படியே வந்து போட்டு வைக்கும்போது வெங்காயத்தோலாக இருக்கட்டும், பூண்டு தோலாக இருக்கட்டும் அப்படியே வந்து வெளியிலலாம் வந்து கொட்டிடும். அந்த மாதிரி வந்து கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பையை நம்ம வந்து அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான திங்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நம்ம நியூஸ் பேப்பர் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கூட ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய இந்த பையை நம்ம வாஷ் பண்ணி கூட வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நான் வந்து இன்னொரு பை வந்து எடுத்திருக்கேன். இந்த பையில் கைப்பிடியை மட்டும் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பையை 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக வந்து பிடிச்சி 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்டாப்லர் வந்து எடுத்துகிட்டு இது ஃபுல்லாக நான் வந்து ஸ்டாப்லர் வந்து போட்டுக்கிறேன். எல்லா பக்கமும் சுற்றி வந்து ஸ்டாப்லர் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இது எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம கிச்சனில் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு வச்சு நசுக்குவோம். அந்த மாதிரி வந்து எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம மாடியில் இருக்கோம் அப்படின்னா கீழே வரைக்கும் நமக்கு சவுண்டு ஓவராக வந்து கேட்கும். அந்த கவுண்டர் டாப்பும் ஃபுல்லாக வந்து டம்முன்னு ஒரு மாதிரி சத்தம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பையை நம்ம வந்து ரெடி பண்ணினதை அடியில் வந்து வச்சுட்டு அது மேலே நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற இந்த உரலை வந்து வச்சு இடித்தோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக சத்தமே வந்து கேட்கவே கேட்காது. ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நான் வந்து இன்னொரு பை வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பை நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது கிடைக்கும். தாம்பூலம்லாம் வந்து போட்டு கொடுப்பாங்க. இந்த மாதிரி பையை நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெல்க்ரோலாம் வந்து இருக்குது ஒட்டுற மாதிரி. இதை நான் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த பையை பெட்ரூமில் உள்ள கட்டிலோட கால் பகுதியில் நான் வந்து மாட்டி விட்டுருக்கேன். இதில் வாட்டர் கேன் வந்து வச்சுருக்கேன். சப்போஸ் நைட்டு நமக்கு தண்ணி தேவைப்படுது அப்படின்னா எடுத்து குடிக்கிறதுக்காக வாட்டர் கேன் வந்து வச்சுருக்கேன். கூடவே வந்து இதில் கிளிப்பு நம்ம வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா அதை எடுத்து இதில் வந்து போட்டுக்கலாம். தூங்க போகிறப்ப நமக்கு தேவைப்படாத கிளிப்பு, கண்ணாடி இது மாதிரியெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து போட்டு வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த டைரியை கூட இந்த மாதிரி பையில் போட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த பை ஐடியாவில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.